இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துகின்றவராய் எங்கள் கொம்புக்கு பின்னாலாக நீர் பலனாய் இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் தாழ்வில் இருந்தபோது சாம்பலில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து சந்தோஷத்தினால் முடிசூட்டினீரே. நன்றி தகப்பனே. இன்றைக்கு காண்டாமிருகத்தின் கொம்பை போல எங்கள் கொம்புகளை உயர்த்துவதாக நீர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் தைலத்தினால் எங்களை அபிஷேகித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருந்து எல்லா வெட்கமும் துக்கமும் போராட்டமும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அகன்று போகுவதாக ராஜா. எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி ஜெயத்தினால் எங்கள் தலையை உயர்த்த பண்ணுவீராக. எல்லா சத்துருவுக்கு மேலாகவும் நாங்கள் உயர்ந்து உமது சத்தியத்தில் விடுதலையில் வல்லமையில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவர். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன் ஏசப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.